நல்லவர். சரி, போன கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஆனால் நேரத்தில் முடிக்கணும்னா ரொம்ப வெயிலாக இருக்குது இன்னைக்கு. கவனிங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் உங்களோடு கூட பயப்படாமல் இருப்பது, தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய பிரசன்னத்தையும் எடுத்துக்கொண்டு மலைக்கு வந்த கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார். அதை பழைய ஏற்பாட்டில் எப்படி பயமுறுத்துகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் இயேசு புதிய ஏற்பாட்டிலே தானே மனிதனாய் இறங்கி வந்து அவர் நமக்கு எப்படி பயத்தை நீக்கி புதிய நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் தந்திருக்கிறார் என்று உங்களோடு விளக்கினேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இருந்துச்சா? அப்பதான் புரியும் உங்களுக்கு. இந்த வாரம் நான் என்ன சொல்ல போறேன். எல்லாம் சொல்லுங்க. மலைக்கு போவோமா? முதல்ல மாலையை போடுவோமான்னு கேளுங்கன்றீங்களா? நல்ல கவனிங்க. இன்று கர்த்தர் நம்மை மலை அனுபவத்துக்கு எடுத்து செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலைன்னா விடவே மாட்டவங்களா? ஆமென். கர்த்தர் நம்மை கொஞ்சம் உயரத்துக்கு எடுத்து செல்ல விரும்புகிறார், ஆழங்களுக்கு எடுத்து செல்ல விரும்புகிறார், அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள நம்மை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ரைட். இந்த மலைகளை குறித்து கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போகும் விதத்தை குறித்தும் கரம் பிடித்து நடத்துகிறார் என்பதை குறித்தும் உங்களோடு கூட நான் பேசினேன். இன்று அவருடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆணைத்தரமாக சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதேதான் வாசிமா. மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகள் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியும் உண்டு, அல்லது அம்பினால் எய்யும் உண்டு. சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய செழிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கைய தட்டலையா? ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலான்னு தெரியல. புகை, மந்தாரம், சத்தம், இடி முழக்கம் இவைகள் கிட்ட உங்களை கூப்பிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, வர்ற வழியிலே பாக்குறீங்க சர்ச்சு பத்தி எரியுது, திடீர்னு பார்த்தா மின்னல் அடிக்குது, புகை எழும்புது, மந்தார இருள் சூழ்ந்து இருக்கிறது. அப்படின்னா சர்ச்சுக்கு வருவீங்களா? சொல்லுங்க. ஓட்டமா ஓடிடுவீங்க. ஐயோ இங்க போனா அவளுதான் உள்ள எரிஞ்சிச்சு. அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார், நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு என்ன செய்யவில்லை? வரவில்லை. நீங்க எதுக்கிட்ட வரல? போடுப்பாத 18. நீங்களோ 18 அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும்
எக்காலம் முழக்கினத்துக்கும் வார்த்தை இடத்துக்கும் சத்தத்தின் இடத்துக்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அல்லேலூயா. நீங்க எங்க வரல? பழைய ஏற்பாட்டுக்கு வரல. அக்கினி நிறைந்த அந்த சீனாய் மலைக்கு வரல. இப்ப எங்க வந்திருக்கீங்க? அடுத்து போடுமா. இப்போ நீங்களோ அந்த வார்த்தை போடு. ஏன் அடுத்த வார்த்தை நீங்களோ. எல்லாம் சொல்லுங்க. நீங்களோ எங்க வந்திருக்கீங்க? சீயோன் மலையின் இடத்திற்கும். அல்லேலூயா. கையை வத்தி சொல்லுங்க. சீயோன் மலையின் இடத்திற்கும். எந்த மலைக்கு வந்தீங்க? பாஸ்டர் இது வரைக்கும் போனதில்லை பாஸ்டர், இனிமேல் தான் போக போகிறோம். அப்படியா? நிறைய பேர் இந்த சீயோன் மலைக்கு போயிட்டு வருவாங்க. எதுக்கா? நேர்த்தி கடன். என்ன கடன் சொல்லுங்க? என்ன கடன்? ஏம்மா பைபிள் இந்த சீயோன் மலையை சொல்லலை, இந்த பரம சீயோன். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு காமிக்க போறவங்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை பவுல் எழுதுகிறார். கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். லிசன், நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் அல்லது எருசலேமில் இப்ப நீங்க போனாலும் அங்கே சீயோன் மலை இருக்கிறது, அங்கே எருசலேம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, காணப்படுகிறவைகள் எல்லாம் என்னது? சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? காணப்படுகிறவைகள் எல்லாம் என்னது? அநித்தியம்னா என்னது? நித்தியம் இல்லாதது, கொஞ்ச காலம் தோன்றுகிறது. ஹலோ, நம்ம என்ன நினைச்சிட்டோம் சொல்லுங்க? ஹஜ் பயணம் போயிட்டு வந்தா டைரக்டா எங்க போயிடுவோம்? முஸ்லிம் சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போனா என்ன அர்த்தம்? அவர் பின்னாடியே ஹாஜின்னு போட்டுக்குவார். கியாஜி ஹாஜினா என்ன அர்த்தம்? ஹஜ் பயணம் போயிட்டு வந்தவர். என்னப்பா? இல்லை நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன். என்னையா? புனித யாத்திரை சென்று வந்தவர்கள். புனித யாத்திரைன்னு பைபிள்ல கிடையவே கிடையாது. வேதத்திலே புனிதம் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்தம் மாத்திரமே. சொல்லுங்க ஆமென். சிலர் நினைப்பீங்க எருசலேம் போயிட்டு வந்தா என்னதுங்க? நல்லது நடக்கும், பாக்கெட் காலியாகும். 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா போயிட்டு வரலாம். என்னையும் கூட்டு போங்க, நானும் வர விரும்புகிறேன். வந்து இயேசுனா சுத்தின இடம்லாம் பார்க்க விரும்புகிறேன். ஒரு புனிதமும் இல்லை. காரணம் என்ன? அப்படி எந்த பிளேஸையும் கர்த்தர் புனிதப்படுத்தவில்லை. காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ. எல்லாம் சொல்லுங்க, காணாதவைகளோ. அப்போ சீயோன்னா என்னப்பா? சீயோன்னா வாசிக்கலாம். சீயோனுக்கு ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன், வாசிக்கலாம். எபிரேயர் 12:22 மறுபடியும் வாசிங்க. நீங்களோ எங்க வந்திருக்கீங்க? எங்க? சீயோன் மலையின் இடத்திற்கும். நீங்களோ போதுமா? சீயோன் மலை அப்படின்னா என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை. சீயோன் மலைக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, a parched place. parched placeனா என்ன அர்த்தம்? parched placeனா என்ன அர்த்தம் தெரியுமா? வனாந்திரம்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. வனாந்திரம், அங்க ஒண்ணுமே விளையாது. அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு கேக்குறீங்களா? உண்மைதானே? சீயோன் என்று சொன்னால் a parched place, பாலைவனம், ஒன்னும் இருக்காது, மலை. அந்த மலைக்கு ஏன் வர சொன்னார்? ஏன்னா அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 107:35 வாசிக்கலாம். சங்கீதம் 107:35. சங்கீதம் 107:35 வேகமா. அவர் அவாந்திர வெளியை என்னவாய் மாற்றுகிறாராம்? தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். வறண்ட நிலத்தை நீர்வீழ்ச்சிகளாகவும் மாற்றி
நீரூற்றுகளாய் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். நல்ல கவனிங்க, நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு பெரிய தன்மை என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லாம ஆண்டவர்கிட்ட வராம பாருங்க. இந்த சீயோனைத்தான் கர்த்தர் என்னவாய் மாற்றுகிறாராம்? அவாந்தர வழியை நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்தெடுக்கிறார் என்று கொரிந்தியர் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர்களை வாசிக்கிறோம். 1:27 சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமானப்படுத்தும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள்லாம் ரொம்ப இருக்கிறவங்களோ? ஆண்டவர் உங்களை எதுக்கு தெரிஞ்சாரு? எதுக்கு சொல்லுங்க? ஒரு சீயோனை போல இருந்தோம், ஒரு பார்ச்டு பிளேஸை போல இருந்தோம், ஒரு வறுத்தெடுக்கப்பட்ட ஒரு வனாந்தரமான ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்தை போல இருந்தோம். ஏன் என்னை தேடி வந்தார் கர்த்தர்? கையை ஊத்தி சொல்லுங்க, என்னை நீரூற்றாய் மாற்றுவதற்கு. ஒரு அல்லேலூயா சொன்னா தான் நான் உங்களை விடுவேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொன்னா தான் உங்களை விடுவேன். ஒரு அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வனாந்தரத்தை போல் இருந்தேன், நாரையை போல் இருந்தேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன். கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து என்னவாய் மாற்றினாராம்? நீரூற்றை போல மாற்றினார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது? நீரூற்றாய். சொல்லலைன்னா விட மாட்டோம்லா. நீரூற்றாய் மாறப்போகிறது. சீயோன் வனாந்தரத்தை போல் இருந்தாலும் கர்த்தர் என்னை அழைத்தது நிமித்தம் என்னை அவர் மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கையோதி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் 114:8 வாசிமா. சங்கீதம் 114:8. தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். வாசிமா. அல்தானா வாசி, இன்னொரு முறை வாசி. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கன்மலை என்னவாய் மாற்றுகிறாராம்? தண்ணீர் தடாகமாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா நான் இதை அழுத்தி சொல்றேன்? பாலைவனம் ஒரு காரியமும் அங்க செய்ய முடியாது. இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று போய் பார்ப்பீர்களானால் மிக ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தை, சீயோன் மலை மீது கட்டப்பட்டிருக்கிற அந்த தேசத்தை கர்த்தர் இன்று தண்ணீர் தடாகமாக மாற்றி இருக்கிறார். எங்க பார்த்தாலும் வறட்சி. நம்ம ஊர்ல எங்க பார்த்த எதுல பார்த்தாலும் வறட்சி. வாழ்க்கையில வறட்சி, பரிசுத்தத்துல வறட்சி, சபைகள்ல வறட்சி. சபையில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுருவீங்க. ஏன்? சபையில் ஜெபம் நடக்கல. ஆப்பிரிக்க தேசத்தில் கர்த்தர் அற்புதமான மழையை ஊற்றி கொண்டிருக்கிறார். என்ன மழை? ஜெப மழை. அவங்கெல்லாம் சாதாரணமாக ஜெபிக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் மாச கணக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஆண்டவர்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சபையில் 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்க, கரங்களை வைத்தி சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மழை ஊற்றப்படணும். நாள் கணக்காக, மாச கணக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற மக்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:7 வாசித்தீங்களா? ஏசாயா 35:7. தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நானும். ஆமென். கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. வனாந்தரம் செடி புல்ல நீரூற்றாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். நல்ல கையை வைத்து சொல்லுங்க. தீர்க்க தரிசனம், நான் செழிப்பா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். என் வீட்டுக்குள்ள பொருளாதார
ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தண்ணீரை போல ஓடும், ஆற போல ஓடும். தரித்திரம் வெளியே ஓடிரும். சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, தரித்திரம் தரித்திரம் எல்லாம் ஓடிரும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சீயோனை அவர் என்னவாய் மாற்றுகிறாராம்? தண்ணீர் தடாகமாகவும், கற்பாறையிலிருந்து தண்ணீர் பாய்ந்து அடிக்கிற ஒரு பெரிய நதியை உண்டாக்குகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அப்படியே சீயோனின் ஆசீர்வாதங்களினால் நிரப்ப விரும்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய ட்ரைனஸ் போனோம். என்ன இருக்கிறது? ஆவிக்குரிய ஒரு வறட்சி இருக்கிறதுனால தான் பொருளாதார வறட்சி தடைபடுது. ஆவிக்குரிய வறட்சி நிறைய வீட்டில் நிறைய இருக்குது, அது உங்களுக்கே தெரியல. வீட்டுக்குள்ள வசனம் இல்லை, வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லை, வீட்டுக்குள்ள ஆராதனை இல்லை, வீட்டுக்குள்ள பயபக்தி இல்லை. இங்கிருந்து வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகுது? அது ஒரு சீயோனாய் மாறுது. பழைய சீயோனா. சீயோனா மாறினா நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, வறட்சியான பூமியா மாறிடுது. ஆனா கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள ஒரு புதிய நதியை பாய செய்ய வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நிறைய பேர் பொருளாதார தேவைகளில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு ஆவிக்குரிய செழிப்பை அடைந்து விடுகிறீர்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்குள்ள பொருளாதார ஆசீர்வாதங்கள் பாய்ந்து வரும். நீங்க பொருளுக்காக ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பணத்துக்காக ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணணும்? தேசத்துக்காக ஜெபிங்க, கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிப்பா. ஆவியில நிறைந்து ஜெபிங்க, அசுத்த ஆவிகளை விரட்டி வீட்டுக்குள்ள பரிசுத்தத்தை தருவா. சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமென். விட மாட்டவங்கள ஆமென். யாக்கோபு சொன்னது போல, என்னை ஆசீர்வதிக்கிற வரை உம்மை விட மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தர்ற வரைக்கும் கர்த்தரை விட போறதில்லை. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய இருப்பிடமாக மாற்றினதை போல கர்த்தர் உங்களையும் அப்படியே ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். உங்களுக்கு இடி முழக்கம் வேணுமா? கர்த்தருடைய வார்த்தை வேணுமா? சொல்லுங்க. புகை வேணுமா? மின்னல் வேணுமா? எது வேணும்? கர்த்தருடைய அபிஷேகம் இன்னைக்கு அப்படியே மழை மாதிரி இறங்குது. சொல்லுங்க ஆமென். அன்னைக்கு எப்படி சீனாய் மலையில இறங்கி வந்துச்சான்? இடி முழக்கம் போல இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு, புகைக்காடா இருந்துச்சு, நெருப்பா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி வர? பனி போல பெய்யும் மழையா. ஆமா, அதோட அப்படியே ஆவி அப்படியே கலைஞ்சிரும். கரங்களை வச்சு சொல்லுங்க, இன்னைக்கு அவர் மழை போல பெய்கிறார், செழிப்பை உண்டாக்குகிறார். எங்கெல்லாம் வலு சர்ப்பம் விளையாடி கொண்டிருந்ததோ அதையெல்லாம் விரட்டிட்டு பொல்லும் என்ன கொறுக்கையும் நாணலும் உண்டாகும்படி செழிப்பை கட்டளையிடுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, சீயோன் செழிப்பாய் மாறுகிறது. இன்னும் நல்லா சொல்லணும், சீயோன் என்னவாய் மாறுகிறது? செழிப்பாய் மாறுகிறது. ஒரு அல்லேலூயா, இன்னொரு அல்லேலூயா. என் வீட்டில் இருக்கிற தரித்திரமெல்லாம் ஓடிடும். நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரமெல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. ஏன்னா என் வீட்டுக்குள்ள அபிஷேக மழை வந்து கொண்டே இருக்கும், ஆசீர்வாத மழை வந்து கொண்டே இருக்கும். சரி, நேரம் இல்லாதனால கொஞ்சம் ரஷ் பண்ணி போலாம். ரெண்டாவது அதிலே வாசிக்கப்போ அடுத்த வார்த்தை சீயோனும், அப்புறம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும். போதும். ரெண்டாவது, நீங்க எங்க வந்திருக்கீங்க? எங்க இருக்கீங்க? பரம எருசலேம். பரம எருசலேம். சொல்லவாது சொல்லுங்க பின்னாடி. எங்க வந்தீங்க? பரம எருசலேம். காண்கிற எருசலேமா பரம எருசலேமா? காண்கிற எருசலேம் என்னாகும்? ஒளிந்து போகும்.
காணாத ஒரு பரலோகம், பரம எருசலேம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் மணவாட்டி. நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? கர்த்தருடைய மணவாட்டி. மணவாட்டி எல்லாம் கையை தூக்கு. சரி, இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கல்யாண பொண்ணெல்லாம் கையை தூக்கு. ஐயோ, கல்யாணம் 35 வருஷம் ஆயிடுச்சு சார். அப்படியா? நம்முடைய மணவாளன் அவ. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய மணவாளன் யாரு? சரி, நீங்க மணவாட்டியா தோழி பிள்ளையா? ஹலோ, நீ மணவாட்டியா தோழி பிள்ளையாப்பா? ஏன்னா தோழி பிள்ளைக்கும் அதே மாதிரி சேர போடுறான். பாருங்க, பேச்சுலர்லாம் ஒரே டிஸ்கஷன். போடாதரா அவனுக்கு. யாருக்கு? தோழி பிள்ளைக்கு சேரே போடாத, வம்பா போயிடும். அப்படியா? நீ மணவாளனா, மணவாட்டியா, அல்லது அவனோடு வருகிற தோழனா? கையெழுத்து சொல்லுங்க. பரம எருசலேம் மணவாட்டியை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களை கர்த்தர் என்னவாய் மாற்றி இருக்கிறார்? மணவாட்டி. எபேசியர்ல வாசிக்கிறோம், கரை திரை இல்லாத. வாசிங்கப்பா. என்ன மணவாட்டியா நம்மளை மாத்தி இருக்காராம்? 5 6 5 அதிகாரத்தில் தான் 20 அந்த பக்கம் அங்கதான் 27 வாசிமா. கரை திரை முதலான, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கையை வைத்து சொல்லுங்க, நான் மணவாட்டி. சத்தமா சொல்லணும், நான் மணவாட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எப்படி மாத்தி இருக்கிறாராம்? கரை திரை முதலான ஒன்று இல்லாமல் பிழையற்ற சபையாய் மாற்றி இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இந்த சபை பிழையற்ற சபையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. கரை திரை அல்லாத சபையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. குறையில்லாத சபையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தில் நிறைந்தவரை நாம் பெற்றிருக்கிறபடினால் நானும் நிறைவாழ்வு வாழ்கிறேன் என்று சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தத்தில் நான் நிறைவாழ்வு வாழ்கிறேன் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பரம எருசலேம் மணவாட்டியை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? மணவாட்டி. மணவாட்டி இப்போ எப்பொழுது இந்த திருமணம் நடக்கும் என்று பார்த்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறாள். எப்பொழுது என் நேசர் வருவாரோ? யாரு? என் நேசர் எப்பொழுது வருவாரோ? பார்த்துட்டே இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க. நம்ம பயில அப்பப்போ போய் இந்த காலேஜ் வாசல்ல நிற்பானுங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆமா, எப்பொழுது வருவாளோ, எப்போ பெல் அடிக்குமோ. ஆமா, எப்போ வருவாளோ, எப்போ இந்த பெல் அடிக்குமோ. டைமே போகாது. ஐயோ இது இவ்வளோ நேரம் ஆச்சு. 5 நிமிஷம் நிற்கிறது எப்படி இருக்கும்? 50 நிமிஷம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஹலோ என்ன சுடா? அவன் சொல்ற, சித்தப்பா உங்க வீட்டை விட்டு நான் எப்போது வெளியே போயிருக்கேன்னா. நல்ல கவனிங்க. மணவாளனுக்காக மணவாட்டி எப்படி காத்திருக்காளாம்? எப்போ என் நேசர் வருவாரோ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். மேகங்களுடனே வரப்போகிறார். அந்த மணவாட்டியும் சேர்த்து அழைச்சிட்டு வரப்போறாராம் அவர். அல்லேலூயா. பரம எருசலேம் அது அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 தெசலோனிக்கேயர் 5 வாசிமா. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4 15 இல்லப்பா 13 எக்கால துணி நித்த அது இல்லை, எக்கால துணிக்கு போப்பா. 15 16 17 16. ஏனெனில்
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேர் ஆகாசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள்? கேள்வி கேட்டால் பதில சொல்லுங்க. எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவீன்னு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இல்லையா? ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, என் நிலைமை எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு அது தெரியும். போவேனா போக மாட்டானாங்கிறது எனக்கு தானே தெரியும். திருப்பி கேட்க விரும்புகிறேன், எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? ஒரு எக்கால சத்தம் கேட்கும். ஆமென். இந்த ஜூடா அங்க இருந்தானா ஒரு எக்கால சத்தம் வாசித்து இருப்பான். வாசி எப்பா, மேகங்களுடனே அவர் வருவாரா வரமாட்டாரா? எத்தனை பேர் நீங்க விசுவாசிங்க? நீங்க கண்டிப்பா எக்கால சத்தம் கேட்கும் போது நான் போயிருவேன் அப்படின்னு. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, நான் போயிருவேன் அப்படின்னு. போக மாட்டேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இங்கே தான் உட்கார போகிறேன். கர்த்தர் நசுக்கி பிசுக்குன்னு பிசுக்கி 7 வருஷம் போட்டு கொடுமையாக ஆக்கி அதுக்கப்புறம் எடுப்பார். பரவாயில்லையா? அப்போ இப்போவே ரெடியாரு, இப்போவே ரெடியாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களா? மணவாட்டி எப்பவுமே ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தலையில் போட்டாவது சொல்லு. எப்படி? மணவாட்டி எப்பவுமே ரெடியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதை விட பெரிய வேலை என்ன இருக்கு? ஆமா, எங்கப்பா ஒரு எக்கால சத்தம் கொடுப்போம். ஆயத்தமாரு, ரெடியாரு. வலது காலை எடுத்து வை. எந்த காலை எடுத்து வை சொல்லுங்க. ஆயத்தமாக்கிடுமே, என்னை ஆயத்தமாக்கிடுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாக்கிடுமே, 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 உங்க வருகைக்காக ஆயத்தமாக்கிடுமே. ஆதாயமாக்கிடுவே, உங்க வருகைக்காக ஆயத்தமாக்குங்கப்பா. உங்க வருகையிலே நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில் நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாக்கணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வருக, ராஜ்யம் வருக, வருக, ராஜ்யம் வருக, ராஜ்யம் வருக, வருக, ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:10. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, பரிசுத்த நகரம் எங்கிருந்து வருதான்? மேலே கொண்டு போய் குளோரிஃபை பண்ணி அவர் கீழே இறக்கிட்டு வர்றாரு. ஆமென் சொல்லுங்க. எப்படி கொண்டு வர்றாரா? மேலே முதல்ல எடுத்துட்டு போறார்.
1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை மேலே கொண்டு போறார் வருகையில், அப்புறம் குளோரிஃபை பண்ணி திரும்ப கீழே இறங்கி வருகிறது. அல்லேலூயா. யோவான் அதை பார்த்து, இது என்ன, இது ஹெவன்லி, அப்படியே பயங்கரமா இருக்க, இந்த பரலோகம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்க, இந்த மணவாட்டி பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்காள, அவ அழகா இருக்காள, அவ மகிமையா இருக்காள. ஏன்? அவ ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டி, அவ பரிசுத்த மணவாட்டி, அவ தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மணவாட்டி. அல்லேலூயா சொல்லலையே. எப்படி மணவாட்டி? இரத்தத்தினால் கழுவி சம்பாதிக்கப்பட்ட மணவாட்டி. நீ சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இந்த கதை ஓட்டிக்கிட்டு இருக்காத. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நல்ல கவனிப்பா தம்பி, தங்கச்சி, நல்ல கவனி. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஜாக்கிரதை. போணுமா வேண்டாமா? சொல்லு. போணுமா வேண்டாமா? போணும்னா இந்த இதெல்லாம் பத்தாது. எது பத்தாது? ஞாயிற்றுக்கிழமை, நல்ல கவனிங்க, இந்த சபையில் நடக்கிறது சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு செல்போனை தேய்ச்சிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஓட்டுறவன் எங்கிருந்து நீ பரலோகம் போயிருவேன்னு நினைக்கிற? அது ஞாயிற்றுக்கிழமை. என்ன ஆகும்? கதறி கதறி கூப்பிட்டாலும் போக முடியாது. பக்கத்து வீட்டுக்காரி உன்னை பார்த்துட்டு பப்பாய் டாட்டான்னு போயிட்டு இருப்பான். குட் பை கயா. எப்படியே பாபாய் டாட்டா குட் பை. பக்கத்து வீட்டுக்காரிக்கு காலையில் சட்னி வாங்கிட்டு வரலான்னு போவ, அங்க யாரும் இருக்க மாட்டா. அமிர்த வெள்ளி இருக்க மாட்டா. ஏக்கா 2 இட்லி கொடுன்னு கேட்ப. இட்லி தட்டு இருக்கும், மாவு இருக்கும், 2 குழியில ஊற்றப்பட்டிருக்கும், ஆனா ஆள் இருக்க மாட்டா. ஏன்? அமிர்தவள்ளி ரத்தத்தால் கழுவப்பட்டவளாய் அவள் பரலோகம் போயிட்டு இருக்கா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆயத்தமாயிரு. எப்போது எதிர்பார்த்துட்டே இரு. கர்த்தர் வருகிறார் என்ற யோசனையோடு இரு. பரிசுத்தத்தோடு இரு. பயத்தோடு இரு. புதிய எருசலேம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? பரிசுத்தத்தோடு வாழ்கிறவன் மாத்திரம்தான் அங்க போக முடியும். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றேன், செல்போன்ல மூழ்கி கிடக்கிறவன் பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் 50 பேருக்கிட்டும் அதுதான் பிரச்சனை. வார்த்தை மேல வாழ்க்கையை கட்டாதவளுக்கு அங்க இடம் இல்ல. ஹலோ, உங்க வார்த்தை, உங்க வாழ்க்கை எது மேல கட்டப்பட்டிருக்கு? வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருக்கணும். அஸ்திபாரம் எதுவா இருக்க வேண்டும்? வார்த்தையா இருக்க வேண்டும். செக் பண்ணுவாரு அங்க பேதுரு. அட்லீஸ்ட் ஒரு வசனம் சொல்லுன்னு கேட்பாரு உள்ள போகும்போது. அங்க போய் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையலாம் வராது, மறந்துடும், மாட்டிக்குவீங்க. ஒரு பாட்டி அப்படிதான் செத்து பரலோகம் போனாங்க சோழிங்கர்ல. சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்குறாங்க, செத்து போச்சு பாட்டி, எல்லாம் சொல்லி அனுப்புங்கப்பா. எல்லாருக்கும் ஃபோன்லாம் பண்ணியாச்சு. அரை மணி நேரத்தில் திருப்பி எழுந்திரிச்சு உட்காந்துக்குச்சு. இது நடந்த விஷயம். அந்த அம்மா பாட்டியை நான் பேட்டி கேட்டேன், எப்படி இருந்துச்சு பாட்டி? நான் போனப்பா, மேலே புடியும் அழகா இருக்குது அந்த ஊர். ஏசுநாதர் தான் என்னை வந்து கூப்பிட்டாரு, வான்னு வந்து கூப்பிட்டு, சரி சரி நீ ரெடியாக இருக்கியா உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா நான் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. சரி சரி ஒரு பாட்டு பாடி பாருங்க, நடந்த ஒரு பாட்டு பாடி காமி. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்மஸ் பாட்டை பாடி இருக்காரு. ஏசு ராஜா வந்து இருக்கிற ஏதோ ஒன்று பாடிச்சு. பார்த்துட்டு புக் எடுத்து செக் பண்ணாங்களாம். நம்ம சொன்னது அப்படியே சொல்கிறேன். புக் எடுத்து செக் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னும் டைம் முடியல, நீ கீழே போ, எல்லாம் உனக்காக காத்திருக்காங்க, அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படி. வந்துச்சு, 1 மாதம் இருந்துச்சு, எல்லாம் பார்த்து உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சாட்சியாக சொல்லிச்சு.
அப்புறம் போய் சேர்ந்துச்சு. அல்லேலூயா. அங்க போனா பாட்டு பாடுறதுக்கு ரெடியா இருங்க. ஆண்டவர் பாட்டு கேட்பாரு. உங்க பாஸ்டர் பாட்டு பாடி காமிச்சாரா இல்லையா, சொல்லி கொடுத்தாரா இல்லையா, டிவில எல்லாம் போட்டு காமிச்சாரியா, நான் தான் கத்துக்கல. வசனமெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தாரு, நான் தான் படிக்கல. வார்த்தையெல்லாம் சொன்னாரு. அந்த பரம எருசலேம், காணாத ஒரு எருசலேம் இருக்கு, அந்த எருசலேமா நீ மாறணும்னு சொன்னாரு. ஆனா நான் தான் புரிஞ்சுக்கல. பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டே இருந்தேன், வீட்டுக்கு போய் மறந்துட்டேன். ஜெபத்துக்கு வர சொல்லுவாரு, போல. என்ன சொல்ல போறீங்க நீங்க? கைவதி சொல்லுங்க. ஆயத்தமாகணுமே, 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 இன்னும் ஆயத்தமாகணுமே, வருகைக்காக ஆகணுமே. இப்ப பாட்டு போடு. நான் இப்படி எப்படியாவது வளரி கிளறி ஒண்ணு பாடிட்டு உள்ள போயிருவேன் வைங்களேன். எப்படி ஏதோ ஒரு பாட்டை போடு, அப்படி பாதிக்கு பாட்டோட நான் உள்ள விட்டுருவேன். இல்லையா சொல்லுங்க, கையை விட்டு. ஆயத்தமா இருக்கியா சபையே? சபையே, நீ ஒரு பரம எருசலேமாய் மாறுவதற்கு ஆயத்தமா இருக்கியா? அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கட்டும். வாசிக்கலாம். அடுத்த கொடுப்பா. இல்லையா, வரலையா? சரி, வாசிங்கப்பா, வாசிங்க. 12. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் போதும். அங்கே பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்களுடைய கூட்டத்திற்கும் கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வந்திருக்காரா? சொல்லுங்க. உங்க பேர் எழுதியிருக்கா? பரலோகத்தில் உங்க பேர் எழுதுக்காமா? உனக்கு ஷூரிட்டி இருக்கா? நம்புறியா? யாருக்கெல்லாம் இன்னும் நம்பிக்கை வரல? பரலோகத்தில் என் பேர் இருக்கு அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க கையை தூங்க. உண்மையா சொல்லிருங்க, இன்னைக்கு நான் எழுத வச்சிடறேன். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, என் பேர் எனக்கு இல்லை, கையை தூக்கி சொல்லு. எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, எனக்கு என் பேரை எழுதி வைங்க சொல்லுங்க. யாருக்கா நம்பிக்கை இல்லையா? இயேசு அழைக்கிறார். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்க பேர் இல்லைன்னா புஸ்தகங்கள் திறக்கப்படும். உங்க பேர் இல்லைன்னா உள்ள அனுமதி கிடையாது. நான் இதை நம்புறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இத்தனை கோடி 800 கோடி பேர் இருக்கான். குறைஞ்சபட்சம் 500 கோடி பேர் இருக்கிறான் உலகத்துல. அவ்வளோ பேரை எழுதுறதுக்கு எவ்வளவு பெரிய புஸ்தகம் தேவை? உண்மைதானே நான் கேட்கறது? அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 5 GB எவ்வளவு பேர் எழுதுறான்? 5 GB கார்டு, டிகாபைட், அப்புறம் ஜிகாபைட், வேற என்ன பைட், மெகாபைட், அதெல்லாம் அப்போ வந்துருச்சு. இப்போ என்னென்ன பைட்லாம் வந்திருக்கு? அந்த பைட் நீயே கண்டுபிடிப்பனா? ஆண்டவர் அவ்வளோ பெரிய புஸ்தகம் வைப்பாரா, வைக்க மாட்டாரா? அல்லேலூயா. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனா இருந்தாலும் பரலோகம் போகவே முடியாது. கையவதி சொல்லுங்க. தம்பி, நீ என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் போக முடியாதுடா. கர்த்தர் உன் பெயரை உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காரா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? 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 நான் கேட்கறதுக்கு அர்த்தம் இருக்கு. கைவிடப்படுகிற பலர் இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது 50-50 ரேஷியோ. எத்தனை பேருக்கு 50-50 தெரியும்? 50-50 அப்படின்னா
அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதிக்கு பாதி. கரெக்டா சொன்னீங்க. வேதம் சொல்லுது ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். 50-50. ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50-50. சொல்லுங்க. ரெண்டு பேர் என்னமா எந்திரம் அரைப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். சபையே, இங்க நீங்க 100 பேர் இருக்கீங்கன்னா 50 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், 50 பேர் கைவிடப்படுவீர்கள். நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் மாறணும்? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டியே இயேசு. இன்று இயேசு வருவாரானால் இந்த பரம எருசலேமின் அனுபவம் உனக்கு உள்ள வருமா? நான் ஒண்ணு சொல்லி தரேன். வெரி சிம்பிள் லைஃப் ஆண்டவருக்குள்ள. அப்படியே அவரை நேசிங்க, அவரை விசுவாசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, எதுக்கெடுத்தாலும் அவரை முன்ன வைங்க, அவரையே நாடி நில்லுங்க. அவரை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆவலாய் என்னை தம் கரங்கள் நீட்டி